அப்போது யாக்கோபு சொல்கிறாரு, எங்கள் டென்ட்டு ஃபுல்லாக தேடி பாருங்கள், அந்த விக்கிரகம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள வேணால் நீங்கள் கொன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே லாபான் வந்து எல்லாரோட டென்ட்டையும் தேடி பார்க்குறாரு. யாக்கோபு, லேயாள், 2 வேலைக்காரவங்க அவங்களுடைய டென்ட்டை எல்லாத்தையும் தேடி பார்த்தோம், அந்த விக்கிரகமே இல்லை. அதுக்குள்ளே ராகேல் என்ன பண்ணுறான்னா, ஒட்டகத்துக்கு கீழே அந்த விக்கிரக சிலையெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு அது மேலே அவள் ஏறி உட்காந்துருக்கா. கடைசியாக லாபான் வந்துட்டு ராகேலுடைய டென்ட்டை வந்து தேடி பார்க்கும்போது ராகேல் வந்து சொல்கிறா, அப்பா என்னால் எந்திரிக்க முடியலேன்னு சொல்லி என் மேலே கோவப்படாதீங்க, எனக்கு வந்து பெண்களுக்கு வர்ற வயிற்று வலி வந்திருக்கனால என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நலவு மாதிரி போய் பேசி நடிக்கிறா. அவங்க அப்பா தேடி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு டென்ட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. உடனே யாக்கோபுக்கு பயங்கர கோவம் வருது. 20 வருஷமாக மனசில் அடக்கி வச்ச கோவத்தெல்லாம் லாபான்கிட்ட கொட்டுறாரு. பயங்கரமாக சண்டை போட்டு, நீர் என்னமோ திருடனை துரத்திட்டு வர்ற மாதிரி இப்படி கோவத்தோடு துரத்திட்டு வந்தீரே, அப்படி என்கிட்ட என்ன தப்பை கண்டுபிடிச்சீர்?